என்னை காப்பார் என் தேவன்
கிட்ட உட்கார்ந்துட்டு இருக்கும் பொழுது இப்போ மறுபடியும் ஒரு பெல் சத்தம், டிங் 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 பெல் அடிக்கிற சவுண்டு. இப்போ எட்டி பார்த்தா என்ன வண்டி? ஆமா, அது ஐஸ் வண்டி. உடனே சரி, விபிஎஸ்க்கு வந்திருக்கிற பிள்ளைங்க எல்லாம் ரொம்ப உன்னை ஆர்வமா பாத்துக்கிட்டு இருக்காங்க. எனக்கு ஃப்ரைட் ரைஸா? ஏய், ஃப்ரைட் ரைஸ் நான் சொன்னேன். நானு ஆமா, விபிஎஸ் னு சொன்னேன். ஃப்ரைட் ரைஸா? ஆமா ஆமா, விபிஎஸ் விபிஎஸ். விபிஎஸ்ஸா? ஆமா ஆமா, விபிஎஸ். ஓகே ஓகே. அவங்கள விட சூப்பரா பாட்டு பாடுவீங்க. நான் சிங்கர் ஆச்சு. ஏய், உங்களை விட கவுனி, உங்களை விட ரோசி சூப்பரா பாடுறலாம் நம்ம. அண்ணா சூப்பர் பாட்டு கண்டுபிடிச்சிட்டேன். என்ன பாட்டு பாட்டுமா? பாடு. உருளைக்கிழங்கு செல்ல குட்டி அங்க போச்சு. ரோசி, என்ன பாடு பாரு? உருளைக்கிழங்கு செல்லக்குடி எங்க போச்சா? அங்கிள் அங்கிள், என்னப்பா, என்ன ஐஸ் வேணும்? அங்கிள் ஐஸ்லாம் வேணாம். நாங்க 50 ரூபாய் கொடுத்து 4 ஐஸ் வாங்கணும். மீதி 10 ரூபாய் கொடுக்கறதுக்கு பதிலா 60 ரூபாய் கொடுத்துட்டீங்க. அது தெரிஞ்சுமே அந்த காசை நான் எடுத்துட்டு போயிட்டேன். ஆனா அது தப்புன்னு நான் உணர்ந்து திரும்ப கொடுத்துலான்னு வந்துட்டேன். சாரி அங்கிள், என்ன மன்னிச்சிடுங்க. டேய் தம்பிங்களா, நீங்க ஏசுமா புள்ளிங்களா? ஆமாங்க அங்கிள். தெரியும் தெரியும், ஏசுபா புள்ளிங்களா ஏசுபா போலவே உண்மையா இருப்பாங்க. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான்னு பைபிள்ல வசனம் சொல்லுதுல்ல. என் மனசு ரொம்ப குழப்பத்துல இருந்துச்சு. அப்பாடா, இப்பதான் நிம்மதியா இருக்கு. ஏசப்பா கிட்டயும் மன்னிப்பு கிடைச்சாச்சு, இந்த அங்கிள் கிட்டயும் மன்னிப்பு கிடைச்சிருச்சு. நிம்மதியா போகலாம். பாய் அங்கிள். ஹாய். எல்லாரும் சொன்ன மாதிரி காசு எடுத்துட்டு வந்தீங்களா? எடுத்துட்டு வந்தேன். நானும் 500 எடுத்துட்டு வந்துட்டேன். நான் 1000 ரூபாய் எடுத்துட்டு வந்திருக்கேன். 500 மிஸ்கிட் கொடுத்துட்டு மீதி 500 நான் எடுத்துக்க போறேன்டி. நானும் அப்படிதான்டி. நீ என்னடி பண்ண போற? நான் வீட்டுல காசு கொடுத்துருக்காங்கடி, ஆனா மிஸ்கிட்ட சேரிட்டிக்கு காசு கொடுக்கலன்னு சொல்ல போறேன்டி. அப்படிலாம் சொல்லாதீங்க, எப்பவுமே வார்த்தையில கவனமா இருக்கணும். நீ பொய்லாம் சொல்லக்கூடாதுடி. பொய்க்கு பிதாவே சாத்தான் தாண்டி. இனிமேல் பொய் சொன்னீங்கன்னா லைஃப்ல எல்லாத்துக்கும் பொய் சொல்லணும்டி. சரிடி, நாங்க இனிமே பண்ண மாட்டோம்டி. நீங்களும் இனிமே போய் சொல்லாம வார்த்தையில ரொம்ப கவனமா இருக்கணும். எனக்கும் இந்த சாப்பாடுலாம் வேணாம், எனக்கு வயசுல. ஏய், சாப்பாடு ஏன் நீ வாங்கி வேஸ்ட் பண்றீங்க? அது வேஸ்ட் பண்ணாதீங்க, சாப்பிட முடியாது. அதெல்லாம் யாரு சாப்பிடுவா? சரி, பார்சலாவது பண்ணலாம். 2 நாளா எதுவுமே சாப்பிடல, பசி இருக்கு. ஏய், கிளம்பலையா இல்ல போ. ஏய், அப்படிலாம் அவங்க சொல்லாதீங்க. நம்ம தான் தரணும். நம்ம நம்ம சாப்பாடே வேஸ்ட் பண்றோம்னா அவங்க சாப்பாடு இல்லாம கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கும் நம்ம கொடுத்து உதவணும்ல. இந்த சாப்பாடுல எப்பவுமே கவனமா இருக்கணும். எதுவுமே வேஸ்ட் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் டைம்ல இருந்து எல்லாருக்கும் கொடுத்து ஃபோன்ல இல்லாததான் நிறைய இருக்கு பாக்கிறதுக்கு. இப்ப வந்த படம்லாம் உடனே பார்த்துடலாம். ஷார்ட் ஃபிலிம் பார்க்கலாம், வீடியோ பார்க்கலாம், எல்லாம் பார்க்கலாம். என்னடி இருக்கு நீ சொல்ற? போன்ல நல்ல விஷயம் மட்டும் தான் பார்க்கணும். எனக்குமே இந்த கெட்ட விஷயத்தெல்லாம் பார்க்காது. ஒன்லி ஸ்கூல் அனுப்பிச்சு மட்டும் பாருங்க. இந்த கேம்ஸ், இந்த பாட்டு, இந்த சினிமா, படம்லாம் பார்க்க கூடாதுடி. எச்சி போடி. நான் உங்களுக்கு நல்லது தானே சொன்னேன், நினைச்சு கெட்டன்னு சொன்னேன்னா. எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்கா இதே மாதிரி தான். அவங்க ஃபோன் பார்த்து அவங்க பார்வையே எழுந்துட்டா. அதே மாதிரி தானே உங்களுக்கும் சொல்றேன். ட்ரெஸ்ஸிங் சென்ஸை பாரு, வந்து நான் பூ இந்த மாதிரி பாடி ஷேம்லாம் பேசாதீங்க. உங்களே இன்னொருத்தவங்க பாடி ஷேமாக பேசுவாங்க. எது கலாய்க்கிறீங்க? தேவலாம் கலாய்க்காதீங்க. நான் என்ன சொன்னேன், நல்லது தானே சொன்னேன். இந்த மாதிரி கெட்ட விஷயத்தெல்லாம் பார்க்கக்கூடாது. நம்ம பார்க்குற பார்வையை கூட நல்ல பார்வையை தான் பார்க்கணும். கெட்ட பார்வையை என்றைக்குமே நம்ம பார்க்கக்கூடாது. பார்வையை கவனமாக கேட்பதில் கவனமாயிரு. சர்ச்ல இருந்து பிரேயர் முடிச்சுட்டு வெளியில வராங்க. ஏய் ஷோபனா, இன்னைக்கு மெசேஜ் பாத்தியா? எவ்வளவு சூப்பரா இருந்ததுல. எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. உனக்கு? நான் எதுவுமே பார்க்கவே இல்லை, நான் தூங்கிட்டே இருந்தேன். என்னடி இப்படி இருக்க? இன்னைக்கு மெசேஜுக்கான டாபிக்கே கேட்கறதுல கவனமா இருக்கணும்ன்றதுதான். அதுல என்ன கதை தெரியுமா சொன்னாங்க? இந்த ஐதுக்கு என்ன பண்ணானா, ஆலயத்துக்கு ஆர்வத்தோட வந்தான். ஆனா அவன் சொன்ன மெசேஜை கவனிக்காம ஜன்னலோரமா காத்தோட்டமா உட்கார்ந்து இருக்க போய் அங்க இருந்து கீழே விழுந்துட்டான்.
அப்போ வந்து அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்ணாருன்னா அவனை கட்டி அணைச்சு அவருக்கு உயிர் கொடுத்தாரு. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது தெரியுமா? நம்ம போதகர் சொல்ற மெசேஜையும் கவனமா கேட்கணும், நம்ம அப்பா அம்மா சொல்ற பொறுப்பையும் நம்ம கவனமா கடைபிடிக்கணும். சரியா? சாரி, இதுக்கப்புறமா எல்லாரும் கேட்கணும். சர்ச்சில் பேசுறது வீட்டில் இருக்கு, பேரண்ட்ஸ் பேசுறது. சரி. ஜெபம் செய்வது எனக்கு தேவனா, தினமும் ஜெபித்திடுவே. கண்ணானது சரீரத்தில் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும். உன் கண் கெட்டதாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாய் இருக்கும். லூக்கா 11:34. என் பிரியமான சகோதர யாவரும் கேட்பதில் தீவிரமாயும் பேசுவது பொறுமையாயும் கொபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள். ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். உன் அந்திய காலத்தில் நீ ஞான உள்ளவனாய் இருக்கும்படி ஆலோசனையை கேட்டு புத்திமதியை ஏற்றுக்கொள். சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும் நிலவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். கண்மலையும் என் மீட்பராகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியா இருப்பதாக. சங்கீதம் 19:14. கெட்ட வார்த்தை ஒன்று உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். எபேசியர் 4:29. இனிய சொற்கள் தேன்குடு போல் ஆத்துமாவுக்கு மதுரமும் எலும்புகளுக்கு ஔஷதமாகும். நீதிமொழிகள் 16:24. கொஞ்சத்திலே உண்மையுள்ளவன் அநேகத்திலும் உண்மையுள்ளவனாய் இருக்கிறான். கொஞ்சத்திலே அநீதியுள்ளவன் அநேகத்திலும் அநீதியுள்ளவனாய் இருக்கிறான். லூக்கா 16:10. மாவு அவங்க கையில இருக்க அதிகமா மாவு வந்துட்டே இருந்துச்சு. அவங்க 3 பேரும் ரொம்ப சந்தோஷமா 3 பேரும் சாப்பிட்டாங்க. இன்னைக்கும் பஸ் இல்லட்டா? ஆமாடா. சரி வா சைக்கிள் போலாம். சைக்கிள்ல ஏதோ பிரச்சனை உங்களுக்கு யாரு?
மிஸ்டர் சொன்னல உன்னை ஏமாத்துறதுக்கு தான் அவங்க கூட நான் ஃப்ரெண்டாகவே நினச்சினேன். இங்கே இரு. போ. ஐயோ ஏசப்பா, இப்போ எக்ஸாம் எழுத முடியாதே. என்ன கௌதம், எக்ஸாம்லாம் முடிச்சிட்டியா? முடிச்சிட்டேன் மிஸ். இப்போ எது நல்ல ஃப்ரெண்ட் உனக்கு புரியுதா? நல்ல ஃப்ரெண்ட் ஸ்வீட்டு கொடுத்தாலும் ஸ்வீட்டாக பேசணும், நல்ல ஃப்ரெண்ட் நினைக்கக்கூடாது. ஆனால் ஒரு நல்ல ஃப்ரெண்ட் வந்துட்டு அடிச்சு கூட நம்ம திருத்த நினைப்பான். ஆனால் கெட்ட ஃப்ரெண்டு நடிச்சு கூட கெடுக்க நினைப்பான். உனக்கு இப்போ புரிஞ்சிருச்சு.